வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இன்றைக்கு பச்சை துண்டு விவகாரம், அதை பற்றி கருத்து சொல்லித்தான் ஆகணும். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக பதனியில் சர்க்கரை போட்டிருக்கிறார்களா, இவ்வளவு தித்திப்பாக இருக்கிறது என்று கேட்டார் இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முகஸ். இவருடைய ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளாக பயிர் காப்பீடு செய்யாததால் விவசாயிகள் எத்தகைய இழப்பீடை சந்தித்தார்கள் தெரியுமா? காவிரி டெல்டா மண்டலத்தில் ஈத்தேன் மீத்தேன் போன்ற நாசகார திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு தான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கையெழுத்து போட்டவர் தான் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் முகஸ் என்று சொன்னால் யார் போலி விவசாயி என்பதை உங்கள் முடிவிற்கே விட்டுவிடுகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். தமிழ்நாட்டிலைங்க இப்போ ஒரு புது விஷயம் ஓடிட்டுருக்குது. பச்சை துண்டு போட்ட போலி விவசாயிகள் அப்படின்னு ஒரு கருத்து. நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் துண்டு போட்டிருந்த கருணாநிதியுடைய மகன் முகஸ். இப்போ நம்ம முகஸ் சாதனைகளை பற்றி பேசுவோம். விவசாயிகள் மீது திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா பகுதியில் சிப்காட் நிலம் எடுப்பதற்காக முயன்ற பொழுது விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக போராட்ட களத்திற்கு வந்தார்கள். அந்த விவசாயிகள் மீது கொடும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் பலமுறை ஒரே குற்றச் செயலில் ஈடுபடுகள் மீது தான் குண்டாஸ் போடுவாங்க. தமிழ்நாட்டில் விவசாயிகள் மீது குண்டாஸ் என்ற அந்த கொடும் சட்டத்தை பாய்ச்சியது இந்த தமிழ்நாடு முகஸ் அரசு என்று சொன்னால் யார் போலி விவசாயி என்பதை உங்கள் முடிவுக்கே விட்டுவிடுகிறோம்.